வெல்கம் டு மை சேனல். ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வேளாங்கண்ணி போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி சேலம் போய் சித்தி பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு தான் போனோம். அவள் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சர்ப்ரைஸாக குக்கி டின் வாங்கி வச்சுருந்தா ஹஸ்பண்ட் பர்த்டேனால். ஆனால் வாங்கினது என்னமோ அவருக்காக, ஆனால் நாங்கள் தான் சாப்பிட்டோம். நானும் அவளும் தான் சாப்பிட்டோம். அவ்வளோ எம்மியாக டேஸ்ட்டாக இருந்தது. குக்கி டின் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. போகிற வழியிலே சின்னதாக ஒரு கடையில் நிறுத்தி டின்னரை முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக நானும் என் சிஸ்டரும் போகிற வழியில் கேக் வாங்கி கட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனாங்க நிஜமாக ஒரு கடையில் கூட பர்த்டே கேக் இல்லை. நாங்களும் ஒவ்வொரு கடையாக ரெஸ்ட் ரூம் வருது நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்தினோம். ஒரு கடையில் கூட இல்லை. டைம் 11:45 ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த கடைக்கு வந்திருந்தோம். வேறு வழியே இல்லை, நாமளே கேக் ரெடி பண்ணிடலாம் சிம்பிளான்னு சொல்லிட்டு லாட்டி சாக்கோ போய் ஒரு 4 வாங்கி கிக்கெட் வாங்கி நாங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஐஸ்கிரீம் எல்லாம் மேலே ஊற்றி கொண்டுட்டு போனோம். அவரும் அதை அன்போடு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்டி சாக்கோ பை தான் உண்மையிலேயே அவர் வெட்டினார். பர்த்டே கேக் கிடைக்கல. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. 12 மணிக்கு ரோட்லேயே நிறுத்தி கார் மேலே வச்சு அவர் கட் பண்ணி ஊட்டி விட்டார். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஆனால் நிஜமாக பர்த்டே கேக்கு இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் இந்த மாதிரி வெட்டினதே இல்லை. அப்படியே நானும் அவருக்கு ஊட்டி விட்டுட்டு டிரைவருக்கும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. டிரைவரை நாட்டம் முன்னாடியே சொல்லி வச்சுட்டோம். அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஒவ்வொரு கடையாக நிறுத்தினதுக்காக. அவ்வளோதான், ஃபைனலாக வேளாங்கண்ணி வந்தாச்சு. நாங்கள் வேளாங்கண்ணி வரும்போது மணி 2 மணி. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்கும். ஆனால் நாங்கள் எப்போவுமே கோயில் ரூமில் தான் தங்குவோம். நாங்கள் போகும்போது ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. 2:10க்கு தான் ஸ்டார்டிங்குன்னு சொன்னாங்க. அது வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2:10 ஆனதும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் போய் லைனில் நின்று வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே ரூமுக்கு ரிசிப்ட் வாங்கிட்டு தண்ணி வாங்கிட்டு போயிருங்க மறக்காமல். ஏன்னா ரூமில் தண்ணி இருக்காது. ரூமில் போய் நல்லா தூங்கிட்டோம். எந்திரிச்சு கோயிலுக்கு காலையில் போகும்போது பார்த்திங்கன்னா டைம் 9:30 ஆகிடுச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் போயிருந்தோம். அங்கே தான் நாங்கள் எப்போ போனாலுமே சாப்பிடுவோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். இங்கேயே சைடில் கடைங்கள்லாம் இருக்கும். அங்கேயே நம்ம மாலை வாங்குறது, கேண்டில் வாங்குறது அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. மாதாம்மா முகத்தை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அங்கே போய் எங்களுக்கு லைஃப் நல்லா போகணுன்னு ப்ரே பண்ணிவிட்டு இங்கே கேண்டில் வைக்கிற இடத்துக்கு வந்து அங்கேயும் கேண்டில் வச்சு ப்ரே பண்ணியாச்சு. கோயிலை பார்க்கும்போது மனசுக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பெயிண்டிங் ஒர்க் நடக்கும் போல், அதனால் எல்லாம் அதுக்கான வேலையெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு வந்தால் எங்களுக்கு மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வருவோம். இந்த இடத்த வந்து மறக்கவே முடியாது. இதுதான் கொடிமரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம். இந்த இடத்த வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து இங்கே தான் நடந்தது. அதனால் இருங்க கொஞ்சம் நேரம் எனக்கு மேரேஜ் நடந்த இடத்த பார்த்துட்டு வரேன்னு நான் நின்று பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கே கோயிலுக்கு வந்தோம்னா நாங்கள் எப்போவுமே 2 நாள் ஸ்டே பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து எங்களால் அப்படி ஸ்டே பண்ண முடியல. உடனே கிளம்பி ஆகணும். ஏன்னா நாளைக்கு ஒர்க் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வேண்டிட்டு போய் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கு. அப்படியே போய் விண்மீன் மாதா சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்பவே பெரிய சர்ச்சாக இருக்கும். அங்கேயும் போய் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வந்திங்கன்னா ஷாப்பிங் மார்க்கெட் இருக்கும். அங்கே போய் உங்களுக்கு வேணுங்கிற பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷோட இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. எங்கே இது வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். உடனே கடைக்காரங்க எங்கே அதுங்க ஓன் யூஸ்க்கு அப்படின்னாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு எனக்கு. இந்த அவுட்ஃபிட் தான் அன்றைக்கி நான் போட்டிருந்தேன். காட்டன் மெட்டீரியல், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்படியே பீச்சுக்கு போயிருந்தோம். பீச் போய் கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். போய் விளையாடுறதுக்கெலாம் டைமே இல்லை. ரூமுக்கு போய் வெக்கேட் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலான்னு மரியா ஹோட்டல் தான் வந்திருந்தோம். லஞ்சுக்கு வந்து இங்கே எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா சாப்பாடுமே நல்லாயிருக்கும். வேளாங்கண்ணியில் இங்கே தான் வந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. ரொம்பவே எல்லாமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் சரி, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இங்கே வந்தது தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் என்ன வாங்கணும் என்ன சாப்பிட்டோங்கிறது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோ பசி. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லைங்க உண்மையிலேயே. ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே வந்தாங்க, எப்போவும் வந்தாலும் 2 நாள் இருப்போம், இப்போ நம்ம உடனே கிளம்புறோம் அப்படின்னு புலம்பிகிட்டே வந்தாங்க. போகிற வழியில் ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தோம். ரொம்ப தூரம் போய் தான் ஒரு டீ கடை இருந்துச்சு. அப்பா ஒரு நாளைக்கு 2 டீ குடிப்பேன். உண்மையிலேயே காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு தான் அந்த டீயே நான் குடித்தேன். போகிற வழியில் திருச்சியில் ஒரு அல்வா ஷாப் போயிருந்தோம். டோல்கேட்டு தான் இருக்கும் இந்த ஷாப்பு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை விசிட் பண்ணுங்கள். அங்கே இருக்க அல்வாலாம் சுட சுட அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. நாங்கள் வந்து ஒரு 100 கிராம் கேரட் அல்வா மட்டும் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. எல்லா அல்வாவுமே இங்கே நல்லாயிருக்கும். இளநீர் பாயாசம்னு ஒன்று வாங்கினோம், அதுதான் சுமாராக இருந்தது.
நைட் டின்னருக்கு இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம், கார்டியாஸ் பிரியாணின்னு. என் தங்கச்சி தான் அந்த கடையை சூஸ் பண்ணா. எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கியிருந்தோம், ப்ரான் தொக்கு, நான் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஆனால் பெப்பர் எல்லாத்துலேயுமே அதிகமாக போட்டாங்க, ரொம்ப காரமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சேலம் போய் என் தங்கச்சியை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு.